பேர் சொல்லுங்க. என் பேர் கர்த்தபாண்டி. எந்த ஊர்ண்ணே? சீனப்பரப்பனூர் பஞ்சாயத்து. சரிண்ணே. இது என்ன, இது நீங்க வியாபாரி தான்? வியாபாரி. இது என்ன எந்த ஊர்ல இருந்து இந்த மாடு? இது வந்து இங்க லோக்கல் உள்ள பாளையங்கோட்டை மாடு தான். எத்தனாவது ஈத்துனது? இது ரெண்டாயிரத்து. பல்லு? ரெண்டே பல்லு கிட்ட. ரெண்டு பல்லு. கொட்டை கண்ணூட்டி. என்ன பால் கறக்கு? பால் 2 நேரமும் 9 லிட்டர். 9 லிட்டர் கறக்கு. 8 லிட்டர் வச்சிருக்கீங்க. 8 லிட்டர் வைங்களேன். 8 லிட்டர். என்ன ரேட்டா சொல்லுவாங்க? 47 ரூபாய் சொன்னேன். இப்போ 45 சொல்லிட்டு இருக்கோம். 40 வரைக்கும். 40 வரைக்கும் கேட்காங்க. 39 கேட்காங்க. உங்க செல் நம்பர் சொல்லுங்க. 88 70 29 74 12. இது வரைக்கும் எத்தனை மாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு? இன்னைக்கு சந்தையில இந்த ஒரு மாடு தான் வாங்கிருக்கோம். வாங்கிட்டலாம்? முடிஞ்சுதா? யாருக்கு? தம்பிக்கா? தம்பிக்கு எந்த ஊரு? விகேபுரமா? விகேபுரம் மாடு பின்னாடி வரும், அதுலயே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கண்டுபிடிச்சா வராது. சந்தேகம் இருந்தா சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிடுவோம். இதோட கூண்ட மாடு ஒண்ணு வரலையோ? கிடக்கு மாடுகள் கிடக்கு. சந்தை எப்படி இருக்கு நிலவரங்க இன்னைக்கு? சந்தை நிலவரம் இன்னைக்கு நடுத்தரமா இருக்கு. அவ்வளவு விசேஷம் இல்ல. விலை சபதமா பிரியமா? அதான் நடுத்தரம்ட்டேன்ல. சரி, ரைட். விலை இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லன்னு. சரிண்ணே. முருகன். எந்த ஊர் அது? பொன்னாக்குடி. இது வந்து மாட்டு வியாபாரியா சம்சாரியா? நீங்க சம்சாரி. இது உங்க வீட்டுல வளர்ந்த மாடா? எத்தனை மாடு கொண்டு வந்து இன்னைக்கு? 2 மாடு கொண்டு வந்தேன். ஒண்ணு வித்துட்டீங்களா? என்ன ரேட்டு? 27,500. இது என்ன ரேட்டு சொல்லிய? 33 ரூபா தான் சொல்லுவேன். என்ன பால் கறக்கு? 5 நாள் 9. 5 நாள் 9. என்ன ரேட்டு கேட்காங்க? அவங்க 29 கேட்காங்க. கண்ணு போட்டு எத்தனை மாசம் இருக்கும்? 1 மாசம் இருக்கும். 1 மாசம் இருக்கும். ஆண்கண்ணா பெற்றங்கண்ணா? ஆண்கண்ணு. மாடு நல்ல மாடு தான் அது. எத்தனாயிரத்து மாடு இது? 3000 மாடு. என்ன சுரி சுத்தமா? எல்லாம் சுத்தமா இருக்கா? பால்ல இப்ப என்ன ரேட்டுக்கு போகுது? பால் நம்ம ஊர்ல 32 ரூபா. ஏன் குடிக்கிய? மழை நேரம் வயக்காடுலாம் நடணும், விவசாய பைசா வருது, அதனால குடிக்கிய. மாடு பக்கம் லாபமா நஷ்டமானது? மாடு வளர்க்கறது கஷ்டம்னா இது பண்றாங்க, லாபம் தான். பணகுடியா? பேரு? சங்கரபாண்டியன். சரி, இது மாட்டு வியாபாரியா? மாட்டு வியாபாரி. எத்தனை மாடு கொண்டு வந்து இன்னைக்கு? இன்னைக்கு 6 மாடு ஒன்று 6 மாடு வித்துட்டா? எல்லாம் வித்தாச்சா? ஆமா. என்ன இதெல்லாம் என்ன ரேட்டு? இது 20,000. என்ன பால் கறக்கு? 3 6 பால் இருக்கு. 3 6 லிட்டர் கிடக்கு. ஆமா. கண்ணுட்டி? கைப்பால் கண்ணுட்டி இல்ல. கைக்குட்டி கிடக்கு. நீங்க 6 மாடு கொண்டு வந்து 6 மாடு வித்துட்டிய? ஆமா. எல்லாம் வித்து போச்சு இன்னைக்கு. வியாபாரம் நல்லா சூடு பிடிச்சிருக்க அப்ப இன்னைக்கு. வேடிமா இருக்கு. நியாயமா இருக்கு. பால்ல உங்க ஊர்ல பணகுடி என்ன விலை? பால் லிட்டர் 50 ரூபா. 50 ரூபாய்க்கு போகுது. என்ன மாடுக்கு லாபமா நஷ்டமா? சொந்த ஆள் தான் லாபம். லாபம் தான். சமையல் பார்த்தா நஷ்டம் தான். சொந்த ஆள் பார்த்தா லாபம். பார்த்தா லாபம், என்ன நஷ்டம்? இது சொல்லுங்கண்ணே. 96 98 88 56 56 96. யாரு மாடு கட்டா வாங்கி கொடுங்க. என் பேர் மகாராஜன். நம்ம பேர் தான். எந்த ஊரு? பாளையங்கோட்டையா? வியாபாரியா சம்சாரியா நீங்க? வியாபாரி. இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டு வந்தியா? இன்னைக்கு 5 கொண்டு வந்தோம்னா 2 வித்துருக்கு. 2 வித்துருக்கோ? ஆமா. இந்த 3 கிடக்கா? 3 கிடக்கு. இது என்ன, அது என்ன ரேட்டு? இது 33 ரூபா சொல்லுது. 33. என்ன பால் கறக்கும்? 2 வேலை ஒரு 8 லிட்டர் இருக்கும். கண்ணுட்டி கிடையாது. பணம் பார்த்து நல்லா இருக்கு. இது அது 33 ரூபா சொல்லுது. இளந்தவளை தான். என்ன ரேட்டு சொல்லுது? 33 ரூபா சொல்லுது. என்ன எத்தனாவது யூத்து இது? 2000. என்ன பால் கறக்கும்? பால் 2 வேலை ஒரு 9 லிட்டர் ஓடும்ண்ணே. இளங்கண்ணு தானே? இளங்கண்ணு தான். இந்த மாடு? ஆமா, அது ஈனி ஒரு 2 மாசம் இருக்கும். பால் ஒரு 8 லிட்டர் ஓடும். 8 லிட்டர் ஓடும். ஆமா. 5 நாள் 5 3 8 அவ்வாள் இருக்கும். 4 நாள் 8 இறக்குமா? சரி, உங்க போன் நம்பர் சொல்லுங்க தம்பி. 95 85 85 03 03 6102. டெய்லி ஒவ்வொரு வாரம் வருவா? நம்ம வாரம் வந்துடும். வாரம் வரும். எத்தனை வாரம் மாடு கொண்டு வருவீங்க? ஆமா. இப்போ அதெல்லாம் என்ன நிறைய பால் கறக்குமா? அது புதிய முத்தூர்ல இருந்து வரைய? அப்ப அங்கேருந்து ரொம்ப திரும்பலாம் வரீங்கன்னா ஒட்டப்புறம் போய் வித்துது. சரி. நீங்க வியாபாரியா சம்சாரியா? வியாபாரி. நீங்க எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 7 மாடு வித்துட்டா? அதெல்லாம் கூண்ட பால் உள்ளதா? இல்லை, என்ன பால் கறக்கும்? 2 நேரம் 12 வருமா? இது என்ன இனம்? கிரு கிராஸ். என்ன கண்ணுட்டி போட்டிருக்கு? காளையங்கண்ணா. இது எத்தனாவது மாடு? சுழி சுத்தமா? என்ன விலை சொல்றீங்க? 50 ரூபா சொல்றேன். என்ன விலைக்கு கேட்காங்க? 45 ரூபாய்க்கு முட்டை கிட்ட எத்தெல்லாம் ஒன்று யாருனாலும் கறக்கலாம். நம்ம ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 98 42 36 70 71. மாடு நல்ல மாடு தான். எத்தனாவது மாடு இது?
2000 மாடு. எத்தனை பல்லு இது? பல்லு சேர்ந்துருக்கும். சேர்ந்துருக்குண்ணே. சேர்ந்துருக்கும். இது நம்ம 15 வருஷத்துக்கு வச்சுக்கிட கூடாது. ஓடுவோண்ணா. மாடு யாரும் கேட்டால் வாங்கி கொடுங்க. நானே எங்க வீட்டுக்கு வருவாங்க நிறைய மாடு நிறைய கிடைக்கும். நானே மாடு உப்பா இருக்கும். கெட்டு 4 நாள் 5 நாள் கெட்டு போட்டாங்கன்னா உப்பாயிரும்ண்ணா. அதுதான் வைக்க பார்ப்பாங்க. உங்களுக்கு இறங்கி கொடுத்தேன். நமக்கு அது மாதிரி டெலிவரி பண்ணுங்க. சரி வந்து தரேன். ஆமாண்ணா. வண்டி இருக்கு, சின்ன வண்டி இருக்கு. 2 மாடு வாங்கினாலும் சின்ன வண்டி இருக்கு, ஏற்றி கொண்டு வந்து விட்டு தரேன். நம்ம உழைக்கிறா இருந்தா பால் மாட்டுல மிச்சம். அந்த மாடு ஒரு நேரம் குணங்குதுனாலும் அது நம்ம தான் மூவ் பண்ணி பார்க்கணும். சம்பளம் அவன் பாட்டு போயிடுவான். அவன் பாட்டு தண்ணி குடிக்கலன்னு கேட்டுட்டு அவன் பாட்டு விட்டு போயிடுவான். நம்ம அதை கவனிச்சு பார்த்தோம்னா தான் அந்த மாடு தண்ணி குடிக்கல, அதுக்கு உடனே என்ன பார்க்கணும், என்ன செய்யணும். அது ஒரு மாடு நிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும் போடும் ஃபர்ஸ்ட். அதுலயே பார்க்கணும் மாடு காது தொங்குது என்ன. ஓஹோ, காது தொங்க போடும். ஃபர்ஸ்ட் குணக்கமே காது தான் தொங்க போடும். காது தொங்க போட்டுனா காய்ச்சல் ஆரம்பிக்கும். காய்ச்சல். ஓ அப்படி. ஆமா. அதுக்கு உடனே மாத்திரை வச்சு உடனே அதுக்கு ஊசியோ மாத்திரையோ பார்த்தோம்னா அப்படி மாறிக்கணும். நாட்டு மருந்து கொடுப்பலாம். நாட்டு மருந்து இல்ல, நாங்க பூரா இப்ப இன்ஜெக்ஷன் தான். இன்ஜெக்ஷன் நீங்களே போட்டு நாங்களே போட்டுருவோம். நான் ஆரம்பமே 18 வயசுல வெட்டரி டாக்டர் வீட்டில் சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். அப்படி. சரி சரி சரி. பால் மாட்டுக்கு. சரி சரி. அதனால பால் மாட்டு அனுபவத்துக்கு அப்படியே அந்த அனுபவத்திலேயே கதை பண்ணுறேன். வீட்டில் எப்பவும் 10 மாடு கிடக்கும். இப்போ கிடக்கா? இப்போ 8 மாடு கிடக்கும். வீட்டில் கிடக்கு. நல்ல காரணம். கொண்ட மாடு கிடக்கு. 8 மாடு கொண்ட மாடு வீட்டில் கிடக்கு. அது இன்னும் போகும்னாலே நான் வந்து வண்டியிலேயே 3 மாடு இப்போ ஒரு மாடு எப்போ பேசினாரா விலையை சொன்னேன். 45 ரூபா தான் சொன்னேன். கொஞ்சம் குறைச்சி பார்க்காங்கன்னாரு. கொஞ்சம் பிறகு பேசிக்கிட்டு விட்டேன். சரி சரி. அது போயிடும். 2 ரூபா முன்னே கேட்பாங்க, போயிடும். சரி சரி ரைட். ஓகே. சதுரகிரி. எந்த ஊர்? சிவகாசியா? இன்னைக்கு நீங்க வியாபாரியா சம்சாரியா? வியாபாரி. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? நாங்க 2-3 பேர் சேர்ந்து ஒரு 10-20 மாடு. 10-20 மாடு கொண்டு வந்து. இது மொத்த மாடு என்ன ரேட்? அது என்னன்னாச்சு? அது மொத மாடு எத்தனாவது ஈத்து? ரெண்டுமே 2ஆம் ஈத்து கிடையாது. 2ஆவது கிடையாது. என்ன பால் கறக்கும்? பால் ஒரு 8 வருங்க. கண்ணுக்குட்டி இல்ல. கண்ணுக்குட்டி இல்ல. கைக்கு. இது உங்களுக்கு நம்மது 8 கொண்டு வந்து 6 வித்தாச்சு. எல்லாம் வித்தாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் பரவாயில்ல. ஆமா, இன்னைக்கு வியாபாரம் பரவாயில்ல. என்ன ரகம் அது? என்னஜி? என்ன ரகம்? புரியல. மாடு என்ன என்ன சர்ச்சி மாடு தான். சர்ச்சி மாடு தான். சர்ச்சி கிராஸா சர்ச்சியா? இல்ல சர்ச்சி மாடு தான். சர்ச்சி மாடு தான். சுழி சுத்தமா? சுழி நல்லா சுத்தமா. நல்லா கைகற வைக்கலாம், நல்லா கறக்கும். பல்லு சேர்த்தா அப்படி? பல்லு சேர்ந்தா? பல்லு தெரியல. பல்லு 4 எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்கலாம்? இது இன்னும் 3 நாளைக்கு 5 நல்லா வச்சு. கிடையாது சின்ன கிடையாது. என்ன தீவனம் போட்டா நல்லா இருக்கும். தீவனம் போட்டா நல்லா இருக்கும். தீவனம் போட்டா கறக்கும், நல்லா கறக்கும். ஆனா கண்ணுக்குட்டி இல்ல. கண்ணுக்குட்டி கிடையாது. என்னாச்சு? கண்ணுக்குட்டி காலங்கண்டு போட்டுச்சுன்னா அது எப்பயுமே ஒதுக்கிடுவாங்க. ஒட்ட கண்ணா தான் வளர்ப்பாங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 99 52 52 24 19 98. சரி. புல்பாண்டி. எந்த ஊரு? ஒரு சிறியந்தூர். எத்தனை மாடு கொண்டு வந்து இன்னைக்கு? 3 மாடு கொண்டு வந்தோம். வியாபாரி சம்சாரியா நீங்க? வியாபாரி. ஏன் உழவு நேரத்துல இப்போ மாடை விற்கலையா? டிராக்டர் எல்லாம் வந்துட்டல, அதனால மாடு ஈடுபடல. இது என்ன ரேட்டு சொல்லுவா? 45 ரூபா சொல்லுவோம். இந்த ரேட்டு கேட்காங்க. கேள்வியே இல்ல. சும்மா தான் நிக்குது. ஆனா மாடு இள மாடு 2 பல்லு தான். இது கூட ஜோடி தான் சூப்பரா இருக்கும். ஜோடி இருந்துச்சு. ஒரு ஆள் கடாங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். அப்படி தனித்தனியா கொடுக்கலாமா? அதெல்லாம் கொடுக்கலாம். அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்ககிட்ட ஜோடி வச்சிருப்பாங்க. நம்ம வியாபாரி தான். நமக்கு ஏதாவது கிடைச்சா லாபம் தான். நம்ம கொடுத்துருவோம். வண்டியில் ஏற்றி கொண்டு வந்துடுவேன். என்ன வண்டியில் ஏற்றி? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 97 88 49 49 31 45. இந்த மாடு எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்கலாம்? அதை இது ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். 10 வருஷம் ஓடும்னா? ஒட்ட மாடு வச்சுக்கிறத பொறுத்து. ஒட்ட மாடா காங்கைய மாடா? அது ஒட்ட மாடா காங்கைய மாடு. சரி. லெஃப்டா ரைட்டா? அது 2 சைடு வருமா? வாங்கிட்டு வந்தா நாங்க. தெரியல. சரி ரைட். ஓகே. பேரு? தங்கப்பாண்டி. இன்னைக்கு நீங்க வியாபாரியா சம்சாரியானே? வியாபாரி தான். எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 5 மாடு கொண்டு வந்தோம். 5 மாடு வித்துட்டா? 1 கிடக்கு. இது என்ன எத்தனாவது? இது 2000 மாடு. கண்டுக்குட்டி இல்லையோ? கண்ணுக்குட்டி இல்லை. என்ன பால் கறக்கு? பால் ஒரு 3 லிட்டர் கறக்கும். 3 லிட்டர் கறக்கும். என்ன ரேட்டு? 30 ரூபா சொல்லுது. 30 ரூபா சொல்றிய? என்ன ஒருத்தரும் கேட்கலையா? வேல்யூ இல்லையோ? நம்ம கேள்வி இல்லாமல் என்ன ரேட்டாக கொடுப்பிய? இப்போ ஒரு 27 கொடுத்துப்பிய. சரி சரிண்ணே. சுழி சுத்தமா? இது எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்கலாம் அதை மாடை? எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்கலாம் அதை? ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். 10 வருஷம் வச்சுக்கலாம். சரிண்ணே. நான் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணே. செல்வின். எந்த ஊர்?
நமக்கு மூணு மேலூர் மூன்றரை மேலூர் மூன்றரை மேலூர். நானே பக்கம் வியாபாரியா சம்சாரியா? இது நம்ம வீட்டில் வளர்க்கணும். வீட்டில் ஒருத்தர் கண்டுபிடி. இது நீ எத்தனை ரொட்டி கொண்டு வந்தியா? ரெண்டு ரொட்டி ஒன்று போட்ட ம் ஒன்று ஆறு. ஆ என்ன ரேட்டு சொன்னியா? நம்ம இப்போ அந்த ரேட்டு போன மாதிரி தெரில. ம் இது 6, அது ஒரு 9. அந்த மாதிரி சொல்றிய? யாரும் கேட்கவே இல்லை. கேட்குறாங்க, யாரும் கேட்காங்க. என்ன ரேட்டு கேட்காங்க? கேட்காங்க. என்ன ரேட்டு கேட்காங்க? அவங்க என்ன இதில் ஒரு 4500 அந்த மாதிரி கேட்காங்க. அந்த மாதிரி குறைச்சி கேட்காங்க. அதனால கொடுக்காம வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ வச்சிருந்தா கொடுப்பேலாம் கொண்டு போயிடலாம். இல்லை நமக்கு வியாபாரம் கட்டலாம், வீட்டுக்கு கொண்டு போயிருவா? வண்டி கொண்டு நம்மகிட்ட ஒரு 6 மாடு இருக்கு. 6 மாடு கிடைக்கும். பால் மாடு லாபம் தானா? அவ்வளோ போயிட்டு இருக்கு. லாபம் கிடைக்கும் அதில். லாபம் சொல்ல பால் என்ன விலைக்கு போகுது போங்க? இப்போ நமக்கு இப்போ நம்ம சொசைட்டி ஊற்றுறோம். ம் 35 கிடைக்கும். 35 கிடைக்கும். சரி, டெய்லி எத்தனை லிட்டர் பால் ஊற்றுவேன்? டெய்லி 7.5. அந்த மாதிரி ஊற்றுவேன். சரி, ரைட். எந்த ஊருண்ணே? திட்டுவலை. திட்டுவலை. திட்டுவலை எங்கள் நாகர்கோவில் பக்கமா? ஆமா, நாகர்கோவில் தாண்டி அங்க நீங்க வியாபாரியா சம்சாரியா? நாங்க நான் டிரைவர். டிரைவர். 35 40 என்ன விலை சொன்னாங்க? வெள்ளை என்ன கேட்டாங்க உங்ககிட்ட? என்ன ரேட்டு கேட்டாங்க? ஆ 45 35 40க்கு எடுத்துருக்கீங்க. ஆமா, 30. என்ன பால் கறக்கும்? 7 லிட்டர் பால் கறக்கும். அது 8 லிட்டர் பால் கறக்கும். சரி, இது பால் அங்கே என்ன ரேட்டு விற்கி? பால் அங்கே 50 ரூபா. 50 ரூபாய்க்கு விற்கி. மாடு வைக்க லாபம் தானே நஷ்டமா? மாடு கட்டு நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. நஷ்டமும் லாபம் இல்லை. இது கேட்டால் கொடுத்துருவா? அவங்களுக்கு வச்சுக்கிடல? அதை இல்லை, நமக்கு வச்சுக்க. வச்சு கிடக்கு தான் இருக்கு. இது எத்தனாவது ஈத்து மாடு இது? இது 4 பேர் வரும். ம் அது மூணாவது ஈத்து மாடு. சுழி சுத்தமா? சுழி சுத்தமா? ஆமாம். சுழி சுத்தம். இது என்ன கண்ணுக்குட்டி? அது என்ன கண்ணுக்குட்டி? இன்னும் பசிக்கன்னு பிறந்தாக்க காலை குட்டி. இது பொட்டை குட்டியா காலை குட்டியா? யோகம் தான். இன்னைக்கு உங்களுக்கு யோகம் தான் அது.